வெல்கம் டு ஃபியூச்சர் விஷஸ் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கிறது யூஜிடெட் பிஆர்டி தமிழ், அதாவது பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வில் முக்கியமான பாடத்தலைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அழகு ஒன்றில் முக்கியமான பாடத்தலைப்பு, இன்றைய பாடத்தலைப்பு என்னென்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்றதுக்குரிய ஒற்றுமை வேற்றுமை, பேச்சு மொழினான எழுத்து மொழினான இந்த தலைப்பு. அப்போ அதை பாருங்கள், எழுத்து மொழினா ஒளி குறியீடுகளுக்கான சித்திர வடிவிலான குறியீடுகள் ஆனது எழுத்து மொழி. பேச்சு மொழினா ஒளி குறியீடுகள் ஆவன பேசுதலில் ஒலியை எழுப்பி கட்டுப்படுத்தும் மூச்சுக்குழாய், வாய், உதடு, நாக்கு, குரல்நான் போன்றவற்றை முக்கிய இடமாக பெறுகிறது. எழுத்து நீடித்து நிலைத்து இறக்கக்கூடியது. எனவே எழுத்து மொழி மூலமே ஒரு சமூகத்தின் பண்பாடு அடுத்த தலைமுறையிடம் தேர்க்கப்படுகிறது. எழுத்து மொழினால் என்ன செய்யுது? ஒருத்தரோட பண்பு, ஒரு சமூகத்தின் பண்பாடு அடுத்த தலைமைக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. எழுத்து மொழியின் தன்மை. பேச்சு மொழி தகவல் மற்றும் பேசுவதற்கு கேட்பவருக்கும் இடையிலான உறவினை அகவய தன்மையோடு வெளிப்படுத்துது. அப்போ பேச்சு மொழியாகவும் இருக்கட்டும், எழுத்து மொழியாகவும் இருக்கட்டும், ஓகேங்களா, மொழி அப்படின்ற நிலையில் இரண்டுமே ஒரு ஒன்றுக்கு ஒன்று நிகரில்லாத ஒன்றாக தான் இருக்கிறது. ஏன்னு சொல்லுங்க பாருங்க. ஏன்னா சமூகத்தின் பண்பாடை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது பேச்சு மொழி. ஒரு தகவலை, சரிங்களா, அதாவது தகவல் மற்றும் பேசுவதற்கிடையான உறவினை அகவத்தன்மையோடு வெளிப்படுத்துவது பேச்சு மொழி. அப்போ இந்த எழுத்து மொழி பேச்சு மொழி இரண்டிற்கான ஒற்றுமை வேற்றுமை. பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழினா என்ன, பேச்சு மொழியும் வட்டார தமிழும் அப்படின்னு நிறைய இதற்கடுத்து படிநிலை இருக்குது. அந்த பகுதியும் முக்கியமான பகுதி. இதிலிருந்து வினா எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது ஒரு மனிதனால் இவ்வாறு பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறையை குறிப்பிடுது. இந்த பேச்சு மொழி எழுத்து மொழியெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்கல்ல, அந்த முறையை தான் கேட்குறாங்க. விளக்க முறை மொழியியல். இதுக்கு விடை என்ன? விளக்க முறை மொழியியல். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது மனிதனால் இவ்வாறு பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறைக்கு என்ன பெயர்னா விளக்க முறை மொழியியல். இதற்கு பேர் விளக்க மொழி மொழியியல். அப்போ இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்றது முக்கியமான பாடத்தலைப்பு. இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுகிறது. நன்றி.